أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உசூத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. சௌரு குகைக்குள் அன்னலாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து சௌரு குகை வரை வந்துவிட்டார்கள். இன்னொரு புறம் முஷ்ரிக்குகள் பின்தொடர்ந்து தேடியவர்களாக குகையின் வாயில் வரை வந்துவிட்டனர். இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களில் ஒருவர் ஓர் அடி முன்வந்தாலும் நம்மை பார்த்து விடுவார்களே என்றனர். அதற்கு அன்னலார், பயப்படாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்றார்கள். அல்லாஹ் தஆலா தனது ஆற்றலினால் இருவரையும் பாதுகாத்தான். தேடி வந்தவர்கள் திரும்பிச் சென்றனர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் மகன் அப்துல்லாஹ்விடம் முஷ்ரிக்குகளுக்கிடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையை தமக்கு இரவு நேரத்தில் வந்து தெரிவிக்குமாறு கூறியிருந்தார்கள். அவ்வாறே முஷ்ரிக்குகளின் சதி பற்றி குகைக்கு வந்து நபிகளாரிடம் தெரிவித்து கொண்டிருந்தார். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார். 3 நாட்களுக்கு பிறகு இங்கிருந்து மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். ஒட்டகம் பற்றி அறிவித்தல். பனி முஸ்தலிக் என்ற போரில் ஜுவைதியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஸ்லிம்கள் கைது செய்திருந்தனர். இவர்களின் தந்தை அபராதமாக செலுத்துவதற்கு ஒட்டகத்துடன் நபிகளாரிடம் வந்தார். வரும் வழியிலேயே அக்கைக் என்னும் இடத்தில் 2 ஒட்டகங்களை கட்டி போட்டுவிட்டு மீதி ஒட்டகங்களுடன் வந்திருந்தார். இந்த ஒட்டகங்களை பெற்றுக்கொண்டு எனது மகளை விடுதலை செய்திடுங்கள் என்றார். அப்போது நபியவர்கள், உமக்கு மிக விருப்பமான 2 ஒட்டகங்களை இன்ன இடத்தில் கட்டி போட்டு வந்தீரே, அவற்றை எப்போது தருவீர் என்றார்கள். உடனே அவர், இந்த ரகசியம் என்னை தவிர யாருக்கும் தெரியாது. எனவே தாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திரு தூதரென நான் சாட்சி பகர்கிறேன் என கூறி இஸ்லாமை ஏற்றார். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. மனைவியின் சொத்தில் கணவனின் பங்கு. குரானில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் உங்கள் மனைவியர் விட்டு சென்றதில் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பாதி பாகம் உண்டு. அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் அவர்கள் விட்டு சென்ற சொத்திலிருந்து 1/4 பாகம்தான். இதுவும் அவர்கள் செய்திருக்கின்ற மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னர்தான். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. மரணத்தின் கடுமையின் போது ஓதும் துவா. நபியவர்கள் மரணமடைவதற்கு முன்பு இந்த துவாவை ஓதியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா கமராத்தில் மௌத்தி வ சக்கராத்தில் மவுத். பொருள், யா அல்லாஹ், மரணத்தின் கடுமை மற்றும் மூர்ச்சையாவதை விட்டு எனக்கு உதவி புரிவாயாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. உலு செய்து இமாமுடன் தொழுதல். நல்ல விதமாக முழுமையாக உலு செய்து தொழுகைக்காக பள்ளிவாசல் சென்று இமாமுடன் தொழுபவருக்கு அவரின் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. இறை நிராகரிப்பின் தண்டனை நரகமே. குரானில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து கொண்டும் மக்களை அல்லாஹ்வின் பாதையில் இருந்து தடுத்து கொண்டும் பின்னர் நிராகரிப்பவர்களாக இருக்கும் நிலையிலேயே இறந்து விடுகிறார்களோ அத்தகையவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஏழாவதாக உலகத்தை பற்றி. இம்மையை விட மறுமை மேலானது. குரானில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்களோ இவ்வுலக வாழ்வை தேர்ந்தெடுத்து கொள்கிறீர்கள், ஆனால் மறுமையோ சிறந்ததும் என்றும் நிலைத்திருப்பதும் ஆகும். எட்டாவதாக மறுமையை பற்றி. கௌசர் தடாகத்தின் நிலை. கௌசர் தடாகத்தின் பாத்திரம் நட்சத்திற்கு சமமாக இருக்கும். அதில் ஒருவர் 1 மிடர் தண்ணீரை குடித்தாலும் அவரது தாகம் நிரந்தரமாக தணிந்துவிடும் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள்.
9வதாக நபி வழி மருத்துவம். நோயாளி பத்தியம் இருக்க வேண்டும். ஒரு முறை உம்மு மந்தர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் நபி அவர்களுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரித்தம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அன்னலார், அலியே, சாப்பிட்டது போதும், நீங்கள் பலவீனமாக உள்ளீர் என்றார்கள். விளக்கம்: நோயின் காரணமாக எல்லா உறுப்புகளும் இறப்பை உட்பட பலவீனப்பட்டு விடுகின்றன. எனவே அது போன்ற நேரங்களில் உணவில் கட்டுப்பாடு வேண்டும். ஜீரணம் எளிதாக ஆகுவதற்கு லேசான குறைவான ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. உண்மை முஅ்மினாக வேண்டுமா? இறையச்சத்தை தேர்ந்தெடுங்கள். பெரும் வணக்கசாலியாக ஆகிவிடுவீர். சிறிதளவு பொருளாதாரத்தில் திருப்தி கொள்ளுங்கள். மிக பெரும் நன்றியுள்ளவராக ஆகிவிடுவீர். தமக்காக விரும்புவதையே பிறருக்காகவும் விரும்புங்கள். உண்மை முஅ்மினாக ஆகிவிடுவீர். தமது அண்டை வீட்டாரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். உறுதியான முஸ்லிமாக ஆகிவிடுவீர். குறைவாக சிரியுங்கள், ஏனெனில் அதிகமாக சிரிப்பதால் இதயம் இறந்து விடுகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.